ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டர்ஸ் ஃபுட் ஜோன். இன்னைக்கு பர்ஃபெக்டான மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா? இதுக்கு ஒரு பவுலில் 1.5 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது 100 ml கிளாஸ். இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பருப்பு வடைக்கு. துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்க்கறதுனால பருப்பு வடை நல்ல ஒரு கிறிஸ்பினஸோட சாஃப்டாக இருக்கும். பருப்பு எல்லாத்தையும் 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு ஊறினாதான் பருப்பு வடை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லாவே ஊறி பருப்பு எல்லாமே பெருசு பெருசாக வந்திருக்கு. இப்போது தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து ஃபஸ்ட்டு பேட்சாக பாதி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாதி அளவு நம்ம ஊற வச்ச பருப்பு கூடவே 2-3 துண்டு தோல் சீவன இஞ்சி சேர்த்துக்கலாம். தோலோட 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மொத்தமாக அரைச்சிடாதீங்க, பல்ஸ் மூடில் ஒரு 5-6 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். மொத்தமாக மாவாயிடக்கூடாது, ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இதே போலவே மீதி இருக்க பருப்பு எல்லாத்துக்கூடவும் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச பருப்போட ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கை அளவுக்கு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வடைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். அரைக்கும் போது நம்ம இது கூட உப்பு எதுவும் சேர்க்கலை. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மசால் வடைக்கு பெருங்காயத்தூள் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உப்பு மாவோட எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டை தனியாக தட்டி போடுறதை விட இது போல் பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவுலேருந்து எந்த சைஸ்க்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிக்கலாம். இது போல் உண்டை போல் ரெடி பண்ணிவிட்டு சேர்க்கும்போது வடை நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்கும். இப்போது உள்ளங்கையில் வச்சுட்டு 2 கையை யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. சைடில் கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி இருந்தால் இப்போவே ஒட்டி விட்டுருங்க, இல்லைனா எண்ணெயில் சேர்க்கும் போது பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள், நல்ல ஒரு ஷேப்பில் வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் பேனில் எத்தனை பத்துதோ அத்தனை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வடையை சேர்த்துக்கோங்க, இல்லைனா வடை நல்லா எண்ணெய் குறிச்சிடும். ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். கரெக்டாக வடை வேகிறதுக்கு 3 to 4 நிமிஷம் போல் ஆகும். 2 சைடும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் வடையை வெளியே எடுத்துடலாம். எண்ணெயை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் வடை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள அவ்வளோ சாஃப்டாக வடை பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.